ஓம் சிவ சிவ திருச்சிற்றம்பலம். திருமாலோட விக்கிரகம் சிவலிங்கமாக மாறிய கதையை பார்க்கலாம். முன்னொரு காலத்துல சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் கைலாயத்துல திருமணம் நடந்தப்போ அதை காண லட்சக்கணக்கான தேவர்கள், ரிஷிகள், மக்கள் எல்லாரும் வடதிசையில கூடியதால வடக்கு தாழ்ந்து தெற்கு உயர்ந்துடுச்சு. இதை சமநிலைப்படுத்த சிவபெருமான் அகஸ்தியரை தென் திசை நோக்கி செல்ல சொன்னாரு. அகஸ்திய மாமுனிவரும் தென் திசையில் பயணிக்கும் பொழுது பொதிகை மலைக்கு அருகே வரும்போது ஒரு பெரிய கோயில் ஒன்றை பார்த்தாரு. அந்த கோயிலை பார்த்ததும் அங்கு சென்று வழிபட அவர் முனைந்தப்ப அது திருமாலுடைய கோயில் என்றும் அங்கு திருநீறு பூசியவர்களுக்கும் ருத்ராட்சம் அணிந்தவர்களுக்கும் செல்ல அனுமதி கிடையாது என்றும் அங்கே இருந்த வைணவர்கள் தடுத்து நிப்பாட்டினாங்க. இதனால மன வருத்தம் அடைஞ்ச அகஸ்தியர் உடனே அருகில் உள்ள இளஞ்சி முருகனை வணங்கி தான் சிவபெருமானை தரிசிக்க முடியாமல் தவிக்கிறேன் அப்படின்னு முறையிட்டாரு. உடனே முருகப்பெருமான் அகஸ்தியர் முன் தோன்றி, நீங்க நெற்றியில திருநீருக்கு பதிலா திருமண் இட்டுக்கொண்டு துளசி மாலை அணிந்து கொண்டு வைணவ அடியார் போல உள்ளே செல்லுங்கள் அப்படின்னு யோசனை சொன்னாங்க. அகஸ்தியரும் முருகன் சொன்னபடியே செஞ்சாங்க. சன்னதிக்குள்ள சென்ற அகஸ்தியர் கருவறையில கம்பீரமா நின்று கொண்டிருந்த வீரமான திருமேனியை பார்த்து அவரை வணங்குவது போல கைகளை குவித்துவிட்டு பிறகு தன்னுடைய 5 விரல்களையும் அந்த பெருமாளுடைய திருமேனியின் மீது வச்சு குறுகுக குறுகுக அப்படின்னு மனம் உருகி சிவபெருமான வேண்டினாரு. உடனே அந்த சிலை சிவலிங்கமா மாறிடுச்சு. திருமாலை அகஸ்தியர் குறுக்கி சிவலிங்கமா மாற்றியதால இந்த கோயில்ல இருக்கக்கூடிய சுவாமிக்கு திருக்குற்றாலநாதர் கோயில் அப்படின்னு பெயர் வந்துச்சு. இப்பயும் அகஸ்தியர் அழுத்திய 5 விரல் தடங்களை அந்த சிவலிங்கத்தின் மேல நம்மளால தெளிவா பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த கோயிலோட தலவிருட்சமான பலாமரத்தோட சுளைகள் எல்லாமே சிவலிங்க வடிவத்தில் இருக்கிறது மிகப்பெரிய அதிசயமா இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. சிவபெருமானுடைய பஞ்ச சபையில இந்த சித்திர சபையாக திகழ்ந்து கொண்டு இருக்கு. இவ்வளவு சிறப்புமிக்க இந்த ஸ்தலம் தென்காசி மாவட்டத்தில் சங்கரன் கோயில் நகருக்கு பக்கத்தில் இருக்கு. உற்றார் ஆருளரோ உயிர் கொண்டு போம்பொழுது குற்றாலத்துறை கூத்தனல்லால் இங்கு உற்றார் ஆருளரோ அப்படின்னு அப்பர் பெருமான் பாடிய இந்த கூத்த பெருமான நீங்களும் சென்று தரிசித்து அனைத்து நலன்களையும் பெற இறைவனிடம் பிரார்த்திக்கின்றோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் விருப்பம் தெரிவித்து நண்பர் உறவினருக்கும் பகிருங்க. திருச்சிற்றம்பலம். சிவாய